புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையின் டாக்டர் ராஜலட்சுமி. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். குளிர்காலம்னா சளி தொந்தரவு இருக்கும். இப்போ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸ்வெட்டிங்காக இருக்கட்டும், சூடுனால ஏற்படக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகள், வேர்க்குரு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்ப்பதுண்டு. சூடு கட்டிகள் வரும். இதை தாண்டி சருமத்தில் ஏற்படக்கூடிய கோடைக்கால பிரச்சனைகள் அப்படின்னா சருமத்தில் என்னென்னலாம் இருக்குது? கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பருவநிலை மாறுபாடுகளுக்கும் நம்ம உடம்புல மாற்றங்கள் வந்து இருக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா சொரியாசிஸ், கரப்பான், இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தொந்தரவுகள் அதிகமாக குளிர்காலத்தில் இருக்கும். ஏன்னா வெயில் அவ்வளோவா இல்லாமல் இருக்கிறது, இந்த மாய்ஸ்சர் பிரச்சனை போன்ற விஷயங்களால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அவர்களுக்கு இந்த வெயில் காலம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் இந்த சீசனில் சரும நோய்கள்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி வியர்க்கூறு, பொதுவாக சொல்லக்கூடிய வியர்க்கூறு, இல்லை உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வரக்கூடியது, அம்மை நோய்கள், அக்கி, ஸோ இது எதுவானாலும் சரி, கழுத்து கண்டமாலை போன்றவை வீங்கிறது, மீசல்ஸ், மம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வந்தாலும் இதற்குரிய மெயின் காரணம் என்ன அப்படின்னா உடல் உஷ்ணம். ஸோ உடல் உஷ்ணம் அப்படிங்கிறப்ப என்ன, உடல் உஷ்ணம் எப்படி உடல் உஷ்ணம் வருது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியர்வை. வெயில் காலத்தில் நம்ம உடலை காட்டிலும் வெளிப்பகுதிகளில் வந்து வெப்பம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த வெப்பம் நம்ம உடலை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்க்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வந்து புடைச்சிட்டு கொஞ்சம் அந்த டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக நிறைய காயில்டு டியூப் மாதிரி, அதாவது ஒரு சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அது வழியாக என்ன பண்ணும், நம்ம முடியோட வேர்க்கால்களின் மூலம் வியர்வையை வந்து வெளியே வந்து தள்ளும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து வெயில் காலத்தில் இருக்குது. எதற்காக இந்த நிகழ்வு அப்படின்னா, நம்ம உடம்போட டெம்பரேச்சரை வந்து சீராக வச்சுக்கிறது. இந்த காலத்தில் என்ன சர்ம பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வியர்வை முழுவதுமாக வெளித்தள்ளப்படாமல் அடைப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ தான் சர்ம பிரச்சனைன்னு வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன இந்த மாதிரி காரணங்களுக்காக உடம்பே நடக்கக்கூடிய நார்மல் மெக்கானிசம். வெயில் காலத்தில் வியர்க்கக்கூடாது அப்படின்ல, வியர்க்கணும். ஆனால் அந்த வியர்வை பெருக்கெடுத்து வெளியே வரும் பொழுது வியர்வையோடு சேர்ந்து ஏற்கனவே வந்து நம்ம அந்த ஸ்கின்லேயும் ஒரு ஆயில் செக்ரீஷன் இருக்கும். பக்கத்துலேயே என்னென்னா முடி வேர்க்கால் பக்கத்துலேயே சீபம்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஆயில் செக்ரீஷன், நேச்சுரல் ஆயில் செக்ரீஷன் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காக சில பாக்டீரியா, இந்த பாக்டீரியா, இந்த ஆயில், இந்த வியர்வை, இது மூன்றும் கலந்து கொண்டு அது சரியாக வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணலை, தூய்மையாக வைத்திருக்கலை அப்படின்னா அந்த அந்த துளையானது வந்து அடைச்சிக்கும். ஸோ அடைச்சிட்டு ஃபர்தராக இன்ஃபெக்ஷன் பண்ணும். ஸோ இது நபருக்கு வேறுபடும். ஒருத்தருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியர்க்கூறு மாதிரி வரும். சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயே செகண்டரியாக இன்ஃபெக்ஷன் வச்சு வியர்க்கூறு மாதிரி இருக்கும். அப்புறம் சில பேருக்கு அந்த வேர்க்கால்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் ஒரு சின்ன கொப்பளங்கள், குறுக்கொப்பளங்கள் மாதிரி வரும். அந்த மாதிரி ஃபாலிகுலைட்டிஸ் மாதிரி வரலாம். இல்லை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தடிப்பா, அந்த மாதிரி ரேஷஸ் மாதிரி வரலாம். ஸோ இந்த வெயில் காலத்தில் ஒரே காமனான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெயிலுக்கு நம்ம உடம்பு மேனேஜ் பண்ண, ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஏசியில் உட்காந்துருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஏசியில் உட்காந்துருந்தோம்னாலும் அதுவும் நல்லது கிடையாது. ஏதோ கொஞ்சம் நேரம் இருக்குமா, படுக்கிறோமா, உட்காடுறோம் அந்த நேரத்தில். பட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாளைக்கு நம்ம ஒரு கிச்சனுக்கோ இல்லை அவுட்டோருக்கோ நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா எக்ஸ்போஷர் வந்து ஆக செய்வோம். அப்போ அந்த டெம்பரேச்சருக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு செய்யக்கூடிய மெக்கானிசம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் என்ன சரும பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒன்றை மட்டும்தான் அது பண்ணும். ஏன் வந்துச்சு, ஏன் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக அந்த டெம்பரேச்சர் வந்து மேனேஜ் பண்ண முடியல, நம்மளோட வியர்வையெல்லாம் சரியில்லை. அப்போ வியர்க்கணும். ஆனால் அந்த வியர்வையை வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து கிளென்ஸ் பண்ணிடணும். அப்போ என்ன, ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறதோ 3 தடவை குளிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா குளிக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வியர்த்த பிறகாவது என்ன பண்ணணும்னா, நல்லா அப்படியே உடனே வந்து அப்படியே உடனே ஏசியில் போய் உட்காருறது அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வியர்வையை வைப் அவுட் பண்ணணும். நல்லா நீட்டான டவல் வச்சு தொடச்சிடணும்.
தொடச்சிட்டு ஃபேனில் உட்காந்து அதை ட்ரை பண்ண விடணும், நல்லா காய விடணும். ஸோ காய விட்டாலே என்னென்னா நம்ம துடைக்கும் பொழுது அந்த வியர்வை, அதனுடன் சேர்ந்த அந்த ஆயில், பாக்டீரியா இதெல்லாம் போயிடும். ஸோ நம்ம தொடச்ச உடனே ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம அப்படியே இது பண்ணுறது, உடனே ஏசியில் உட்காடுறப்ப என்னென்னா அந்த இன்ஃபெக்ஷன்லாம் அப்படியே தங்கி ஓட்டைகள் வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன அப்படின்னா வியர்வையை வந்து பெருகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் எந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. அதே அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெயில் காலத்தில் டால்கம் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டால்கம் பவுடர் வந்து ப்ரிக்லி ஹீட் பவுடர், வியர்வைக்கான பவுடர் ஆனாலும் சரி, இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் ஆனாலும் சரி, இந்த டால்கம் பவுடர்லாம் என்ன இருக்குன்னா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ண வந்து ஜிங்க் ஸ்டியரேட், அதுக்கப்புறம் சிலிக்கைட் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். நிறைய பேர் என்ன சிலதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இது நேச்சுரல் ஜிங்க் அப்படின்னு. நேச்சுரல் ஜிங்க்னா என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ், நம்ம ஒரு மினரல்ஸ் இருந்ததாக தான். இப்போ ஜிங்க் அப்படிங்கிறதுக்கு நம்ம டயட்ரி சோர்ஸ்லேருந்தோ இல்லை மூலிகையிலேருந்து அப்படியெல்லாம் கிடையாது. அது ஜிங்க்குங்கிறது இப்போ நம்ம சித்த மருத்துவத்திலையும் சில ஜிங்க் சார்ந்தது எடுத்தோம் அப்படின்னா அந்த மினரல்ஸும் அந்த மாதிரி தான். ஆனால் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சோர்ஸ் எதுவானாலும் அது ஃபைன் பவுடராக செஞ்சு இது பண்ணும் பொழுது அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸ் எல்லாம் அடைக்கும். நிறைய பேர் வந்து என்ன, இன்னைக்கு டிவி ஆட் நிறையா வரும், அதை போட்ட உடனே சில்லுன்னு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் மென்தால் சால்ட்ஸ் இருக்கனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம அந்த வியர்வையில், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா குளிச்சுட்டு வந்த உடனே கொட்டி அந்த வியர்வையோடு கொட்டி அந்த மாதிரி மேலே போடுறது, குறிப்பாக குழந்தைகளுக்கு போடுறது, அப்படியெல்லாம் போடும் பொழுது இன்னும் நமக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். ரிலீஃப் கூட கிடையாது, ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த போர்ஸ் எல்லாம் அடைச்சு திருப்பி அதிகமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வியர்க்குருவு அப்படிங்கிறது வரதான் வரும். இன்னும் சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தைகள் இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஜெனிட்டல் பிறப்புறுப்புகள், அந்த இடுப்பு பகுதிகள், அந்த இடத்துல வந்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சில ஆராய்ச்சி தரவுகளும் இருக்குது. இந்த டால்கம் பவுடருக்கும் ஒவேரியன் கேன்சருக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதிகளில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து குழந்தைகளுக்கு ஸோ வெயில் காலத்தில் ஒன்று நல்லா பவுடர் கொட்டிட்டு அவங்களுக்கு அந்த டால்கம் பவுடர் நான் சொன்ன மாதிரி ஃபைன்லி பவுடர்டு ஜிங்க் சிலிக்கேட் அப்படிங்கிற ஒரு இதுவும் ஸ்டியரேட் அப்படிங்கிறது தான். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் வந்து உள்ளிழுப்பாங்க, அந்த ஒரு சின்ன சுவாசிக்கும் பொழுது அது உள்ளே போயிடும். அப்போ நுரையீரலில் போய் நிமோனியா போன்ற விஷயங்கள் உண்டு பண்ணும். நார்மலாகவே அவங்களுக்கு சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், வியர்த்துச்சு ஏதோ ஒரு நாள் நமக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வந்து நினைப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி ஏரியாக்களில் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், வெயில் காலத்தில் வரக்கூடிய சரும பிரச்சனைகளையும் அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இதே மாதிரி ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ஃபோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மடிப்புகள்லாம் வந்து சில பேருக்கு வந்துட்டு இந்த ஹீட் பாயில்ஸ் வரதா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? ஸ்கின் ஃபோல்டு அப்படின்றப்ப உடல் பருமனாக இருப்பவங்க, அது மாதிரி பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக இதில் வந்து அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக அங்கே வந்து அவ்வளோவா காற்றோட்டம் வந்து இருக்காது. ஸோ காற்றோட்டம் இருக்காது, அப்போ அதிகமாக வியர்வை இருக்கும். அதே மாதிரி மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ்லேயும் வந்து பெண்களுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி பிரச்சனைகள், ஹாட் ஃப்ளாஷஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன யூஸ்வலாக என்னென்னா ஆக்சுவலாக உடல் பருமனாக இருந்தாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான தருணம் அப்படிங்கிறது இந்த வெயில் காலம் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காட்டன் இதுதான் யூஸ் பண்ணணும். பிரேசியஸ் உள்ளாடைகளானாலும் சரி, அணியக்கூடிய ஆடைகளானாலும் காட்டன் தான் வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வந்து பாலிஸ்டர் கலந்தது, அதிகம் பாலிஸ்டர் கலந்தது, உள்ளாடைகள் பாலிஸ்டர் கலந்தது, இறுக்கமான உள்ளாடைகள், நல்ல நிறமிகள் சேர்த்த உள்ளாடைகள் போன்றவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய துவைத்த பிறகு இருக்கக்கூடிய அந்த இது வந்து நல்லா நமக்கு வாசனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மணமூட்டிகள்லாம் சேர்க்குறாங்க. ஸோ இதுவே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனாக இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து குளிக்கும் பொழுது குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வரோம்னு வச்சுக்கோங்க, இந்த காலத்தில் என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி இடங்களில் ரிப்பீட்டடாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, டார்க்காக இருக்குது அப்படி இருக்கிறவங்க நினைக்கிறவங்க என்னன்னா அரப்பு தூள் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக அரப்பு தூள்னு சொல்லுவாங்க, இல்லை உசிலை தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த இடங்களில் போட்டு நம்ம குளிக்கும் பொழுது தேய்ச்சிட்டு
குளித்து வந்த பிறகு ஏன்னா நல்லா அதை வைப் அவுட் பண்ணிட்டு காட்டன் உள்ளாடைகள் இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே அந்த நிறமும் மாறும். அதே மாதிரி அங்கே தொடர்ந்து திருப்பி. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. நான் சரஸ்வதி திருப்பதியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. வணக்கம் சரஸ்வதி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் வயது என்னம்மா? 54. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? அது நான் ஒரு 1.5 years பேக் வந்து பாதம் நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அடி எடுத்து வைக்க முடியாமல். ஓகே. கணுக்கால் ரெண்டும் வீங்கி இருந்துச்சு, ஓகே. கொத்துட்டு இருக்க மாதிரி. ஓகே. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க சதை வளருதுன்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இது எலும்பு எலும்பு எலும்பு. ஓகே. அப்புறம் முட்டிக்கு எக்ஸ்ரே எடுத்தாக்கா கொஞ்சம் லைட்டாக ஜவ்வு இதுவாயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட பயந்துட்டு ஆயுர்வேதிக்கில் இது பண்ணோம். வீட்டுக்கே வந்தாங்க. ஓகே. அவர் சொன்னது வந்து வெரிகோஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதுவும் சாப்பிட்டேன். 1.5 years ஆச்சு, எதுவுமே கியூரே ஆகல. ஜாஸ்தி ஆகி கெண்டைக்கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. நீட்டி மடக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஓகே. எனக்கு உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடம்பெல்லாம் வெயிட்டா தெரியுது. ஓகே. இத கொஞ்சம் உட்கார்ந்துட்டோம்னா கொஞ்ச நேரம் ரொம்ப கவனமா எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே. திடீர்னு வலிக்குது, அடி எடுத்து வைக்க முடியாம. சரி, இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள். ஆமாம். இப்போ உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சா? மாதவிடாய் நின்றுச்சா? நின்றுச்சுங்க. இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி. ஓகே. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துச்சு. ஓகே. அப்புறமா இப்ப வரல. சரி, ஓகே. இப்போ நீங்க இந்த கால் வந்து பாதம் வந்து எடுத்து வைக்க கஷ்டமா இருந்தது, நடக்க கஷ்டமா இருந்தது, காலையில ஊன கஷ்டமா இருக்குது, ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க? கணுக்கால் வீங்கி இருந்ததா, குதிகால் வீங்கி இருந்ததா? கணுக்கால் தான். கணுக்கால் வீங்கமாவே தான் இருக்கு, எதுவும் கியூரே ஆகல. ஓகே. கணுக்கால் ஒரு கணுக்கால் வீங்கி இருந்ததா, ரெண்டு கணுக்கால்? ரெண்டு கணுக்காலும் வீங்கி இருந்தது. அதுல ஊசி குத்துற மாதிரி ஏதாவது வலிகள் ஏற்பட்டதா? அது தெரியல, ஆனா அது எந்த வலி சொல்ல தெரியல, ஆனா வலிக்குது. ஓகே. அந்த இடத்துல நீங்க அந்த கணுக்கால்ல கை வச்சு அமுக்குனீங்கன்னா குழி விழுகிற மாதிரி இருந்ததா? அப்படி தெரியல. அப்படி எது மாதிரி சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கு. அடுத்து பாதத்துல எல்லாம் ஆனா வீக்கம் இல்ல? வீக்கம் இல்லை. எனக்கு கொஞ்சம் பாதமே கொஞ்சம் ஸ்கின் ரொம்ப இல்லாம இதுவா தான் இருக்கு, எலும்பா. சரி, ஓகே. அடுத்து மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, 2 மூட்டு வலிக்குதா, ஒரு மூட்டு வலிக்குதா? கால் முட்டி அதாவது மூட்டு வலியா இல்ல இந்த கெண்டைக்கால் தான் பயங்கரமா வலிக்கு, மடக்க முடியாம. ஓகே. அது வந்து ரைட். இப்ப வந்து லெஃப்ட் இத்தனை வருஷமா இருந்துச்சு, 1 வருஷமா இருந்துச்சு. ஓகே. ரைட் சைடு வந்து இப்ப லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி கெண்டைக்கால் வலிக்கு. ஆனா வெரிகோஸ் வெயின் 2 கால்கள்லயுமே இருக்கா? தெரியல, நான் தெரியல. வெரிகோஸ்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். டீட்டெயில் கேட்கல நானு. ஓகே. இல்ல உங்க கால்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும்ல, மேல ஏதாவது ரத்த நாளம் புடைச்சிருக்க மாதிரி இருக்கா? அதான் அது தெரியலங்க எனக்கு என்ன. சரி. கால் முட்டியில இங்க பாருங்களேன், 2 கால் முட்டியில உங்களுக்கு வலி வீக்கம் எதுவும் இல்ல. இந்த கீழ் வீக்கம் வலியால தான் வலிகள் இருக்கு. வீக்கம் எதுவும் தெரியல, ஆனா அப்பப்போ திடீர்னு கொஞ்சம் வெயிட்டா தெரியுது. ஓகே. நீர் கொத்துட்ட மாதிரி தெரியுது. ஓகே. இந்த நீர் கோர்த்திருக்கிறது கணுக்கால்ல மட்டும்தான் இருக்கா, கெண்டைக்கால் வரைக்கும் நீர் கோர்த்திருக்கா? இல்ல, கணுக்கால்ல இருக்கு. அதான் திடீர்னு வீக்கமா தெரியுது, கையெல்லாம் கூட வீக்கமா தெரியுது. கைனா எங்க வீக்கம்? விரல்கள்ல மட்டும் வீக்கம் இருக்கா, மணிக்கட்டுல வீக்கம் இருக்கா, இல்ல எல்போ ஜாயிண்ட்ல எல்லாம் வீக்கம் இருக்கா? இல்ல, இங்க மடக்குறோம் இல்லைங்களா, எல்போ 2 கை. ஓகே. எல்போ ஜாயிண்ட்ல வீக்கம் இருக்கு. மணிக்கட்டுல எதுவும் இல்ல, கையில. ஓகே. அப்பப்போ திடீர்னு ஒரு மாதிரி வீக்கமா நீர் கொத்துக்கிற மாதிரி தெரியும். வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? இல்ல, இப்ப இதுக்காக தான் சாப்பிட்டு இருந்தேன், வேற எதுவும். இதுக்காக தான் சாப்பிட்டீங்க? பிபி சுகர் எதுவுமே கிடையாது? இல்ல, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, அது விட்டமின் டி கால்சியம் கம்மியா இருக்குன்னாங்க. ஓகே. சிஆர்பிங்கிற ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா? அது யூரிக் ஆசிட் எடுத்தாங்க, அது எதுவும் நார்மலா இருக்குங்க. நான் யூரிக் ஆசிட் கேட்கல, சிஆர்பிங்கிறது பார்த்தாங்களான்னு கேட்குறேன். சி ரியாக்டிவ் புரோட்டீன். அது எதுவும் கொடுக்கல. இந்த டெஸ்ட் இதுதான் சொன்னாங்க எனக்கு. முந்தைய விட இப்ப வெயிட் ஏறி இருக்கீங்களா, குறைஞ்சிருக்கீங்களா? வெயிட்டா? வெயிட் போட்டிருக்கு. ஓகே. காலையில எந்திரிச்ச உடனே மோஷன் போயிடுதா? அது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன். ஆக்சுவலாக இந்த சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கணுக்காலில் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொலுசு போடுற இடங்கள் 2 கணுக்கால்லையும் வீக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. காலையில் எழுந்தவுடன் இல்லை கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஏஜ் வந்து இப்போ 54. எக்ஸ்ரே பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரே பார்த்தப்ப வந்து என்ன அப்படின்னா கால்கேனியஸ் போனில் வந்து க்ரோத், ஆக்சுவலாக அது வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. இப்போ எலும்புகளுக்கெல்லாம் ஒரு சீரான ஓரம் இருக்கும். ஒரு ஏஜ் ஆகிறப்ப என்னென்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே ஒரு மரம் இது பண்ணி வச்சுருக்கோம், ஒரு மரக்கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சரியாக நம்ம பார்க்கல, இல்லை நாள் பட போச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த ஓரம்லாம் எப்படி சிலுப்புகளாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்ப அது பின் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அது மற்ற இடத்துல இருக்கிறதும் மற்ற இடத்துலையும் இருக்கும், பட் அது நமக்கு தெரியாது. இங்கே கால்களை நம்ம ஊனுவோம் பார்த்தீங்களா, தரையில் ஊனும் பொழுது அங்கே வலி வேதனை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த குதிகால் எலும்பு வளர்ச்சி பொதுவாக சொல்கிறதுனால நான் இப்படி சொல்கிறேன். அதனால ஒருபோதும் கணுக்கால்களில் வீக்கம் வராது. ஓகேவா? ஸோ அது கிடையவே கிடையாது. இவங்க யூரிக் ஆசிட் பார்த்துருக்காங்க, யூரிக் ஆசிட் நார்மலாக இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் வந்து ஒரு 6 வரைக்கும் இருக்கலாம். பெண்களுக்கு ஒரு 6 இருக்கலாம், ஆண்களுக்கு வந்து ஒரு 7.2 இருக்கலாம். இப்போ பெண்களுக்கு ஒரு 6 இருக்குது அப்படின்னா 5.8 நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்குறப்ப இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நார்மல்னு நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. ஸோ பெண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேஞ்சில் தான் இருக்கணும். 5 தாண்டாமல் வச்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு மூட்டுகளில் வலி இல்லை, கால் கண்டச்சதையில் வலி இருக்குது அப்படிங்கிறாங்க, அப்பப்போ வீக்கம் ஏற்படுதுங்கிறாங்க. ஸோ மருத்துவர்கள் அவங்கள பார்த்தப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினால தான் வலி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுவும் சில இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ரத்த நாளங்கள் டார்ஷியஸ் சுருண்டுக்குச்சு, ரத்த ஓட்டம் சீராக இல்லைனாலும் அந்த இடப்பட்ட சந்துகளில் வந்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்கள்லாம் போய் சேர்ந்து இன்ட்ரா செல்லுலார் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே நீர் நின்றுட்டு வீக்கமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வேற ஏதாவது தாபிதம் இன்ஃப்ளமேஷன் ஆகி கால்கள் வீங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கால்கள் வீங்கி நீர்த்துவம் ஜாஸ்தியாச்சுன்னா மேலாவில் ரத்த நாளம் இருக்கும். ஸோ அந்த ரத்த நாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புடைத்து காணப்படும். ஸோ அதை வச்சு நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம், இந்த சகோதரி என்ன சொல்றாங்க, கைவிரல்களையும் மடக்குவதற்கு சிரமமாக இருக்கிறது, மணிக்கட்டில் வீக்கம் இல்லை, ஆனால் எல்போ ஜாயிண்ட்ல வந்து வீக்கம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் சரியா ஒரு விஷயம் இல்லாமல் போகுது. ஒன்று யூரிக் ஆசிட் 5.5க்கு மேலே இருக்கணும், அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கணும். இல்லை வேறு ஏதாவது ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ், அது முடக்குவாதமாகவும் இருக்கலாம், வேற நிறைய இன்னைக்கு இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் இந்த சகோதரிக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்திருக்கு. இன்னும் மெனோபாஸ்ன்னு சொல்ல முடியாது, 1 வருடம் ஃபுல்லாக வரலைன்னா தான் மெனோபாஸ். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மெனோபாசல் சிண்ட்ரோமில் இருக்கிறதுனால யூஸ்வலாக ஹார்ட் ஃப்ளாஷஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதற்காக இப்படி வீக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது, ஒரு அசௌகரியம் இருக்கும், உடம்பு வந்து ஒரு அதைத்து காணப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சகோதரி நீங்கள் உங்களோட பிளட் டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள், உங்கள் யூரிக் ஆசிட் 5க்கு கீழே இருக்கா, அதாவது உங்கள் லேபில் 6க்கு வரைக்கும் நார்மல்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5க்கு கீழே இருந்ததுன்னா அது கவுட்டு கிடையவே கிடையாது, அதையும் தாண்டி இருந்ததுன்னா பார்க்கணும். அடுத்து யூரின்ல ரொட்டீனும் பாருங்கள், மைக்ரோ ஆல்பமினும் பாருங்கள், அதில் ட்ரேசஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாலும் பிரச்சனைகள் வந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிஆர்பி பாருங்கள், இதெல்லாம் எதுவோ இல்லை, ஆனால் ஏதோ ஒரு தாபிதம் இருக்குது அப்படின்னா சிஆர்பி வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும். சிஆர்பி பார்த்துட்டு சிஆர்பி ஜாஸ்தி, யூரிக் ஆசிடும் இல்லை சிஆர்பியும் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஏதாவது இருக்கா, ஏஎன்ஏ ஆர்ஏ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்னென்னா பாஸ் ஆகக்கூடிய டயத்தில் வந்து யூஸ்வலாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வர்றப்ப பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வரலாம், ஏஎஸ்ஓ டைட்டர். ஸோ என்ன அப்படின்னா எதற்காக இவ்வளவும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் சிகிச்சை அப்படிங்கிறது வேறுபடும். டாக்டர், இப்போ வந்து கோடை காலத்தில் வரக்கூடிய சர்ம பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். சில பேருக்கு வந்து கோல்டு பாடியாக இருக்கும், சில பேருக்கு ஹீட் பாடியாக இருக்கும். ஹீட் பாடியாக இருக்கிறவங்க நிறைய ஜூஸ் குடித்தா ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு வழக்கு இருக்குது. அதே மாதிரி கோல்டு பாடி வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் குடித்தாலுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கூட கோல்டு பிடிச்சிருன்ற ஒரு பயம் இருக்குது. எல்லா உடம்புக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி இந்த சம்மரை வந்து நாங்கள் சேஃபாக கடக்கிறதுக்கு என்ன மாதிரியான பானங்கள் உள்ளே எடுக்கணும்?
ஆக்சுவலாக வந்து ஹீட் பாடி கோல்ட் பாடி அண்மையில் வந்து ஒரு டாபிக் கூட போச்சு. ஸோ இப்போ நாங்கள் அது போக வேண்டாம். பட் பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா ஒன்று 2 விஷயம். மெட்டபாலிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இல்லை அப்படின்னா உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ காய்ச்சலில் ஏன் வந்து உடம்பு ரொம்ப சூடாகுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அகைன் நம்ம இந்த வெயில் காலத்துக்கு வருவோம். ஸோ வெயில் காலன்னொன்னே நம்ம நார்மலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதிகமாக வெளியில் டெம்பரேச்சருக்கு அது மேனேஜ் பண்ண நமக்கு வியர்க்குது. அப்போ உள்ளேயும் நம்ம பாடியை வந்து கொஞ்சம் நம்ம செட்டிலாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டில் வந்து என்னென்னா குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா குளிர்ந்த நிலையில் டெம்பரேச்சரில் இருக்கிறத குடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். அதுதான் மிகப்பெரிய தவறு. ஸோ குளிர்ந்த நிலையில் நம்ம ஒரு ஐஸ் வாட்டரை குடிக்கிறோம், சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறோங்கிறப்ப மெயின் விஷயமாக நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு தொண்டை வழியாக போகுது பார்த்தீங்களா, அங்கே இருக்க ரத்த நாளங்களை வந்து இதாகும், பாதிக்கப்படும். ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அடுத்து வந்து என்னென்னா வயிறுக்கு போச்சுன்னா செரிமான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால ரொம்ப சில்னஸாக எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். இங்கே குளிர்ச்சி அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய உணவு வந்து அந்த குளிர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல அதோட தன்மை வந்து குளிர்ச்சியாக வந்து இருக்கணும். நம்ம சித்த மருத்துவமானாலும் சரி ஆயுர்வேத மருத்துவமானாலும் சரி ஒரு உணவு ஒரு மூலிகை அப்படின்னா அதற்கு வந்து சுவை தன்மை வீரியம் அப்படிங்கிற 3 விஷயம் இருக்கும். ஸோ தன்மைனா நீங்கள் சொன்ன மாதிரி இது குளிர்ச்சியா இல்லை வெப்பமா அப்படின்னு. ஸோ அதில் இந்த குளிர்ச்சி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜூஸஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஜூஸஸ் அப்படிங்கிறப்ப பழங்களுக்கும் ஜூஸஸ்க்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸஸ் வந்து நார்மலாகவே ஒரு சாத்துக்குடியவோ இல்லை ஒரு தர்பூசணியா அரைச்ச ஜூஸஸ் இருக்கு. தர்பூசணி பழம் கம்பேர் பண்ணிக்குவோம், அதுவே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நான் சர்க்கரையெல்லாம் கலக்கல, ஐஸ் போடல, வெறும் அப்படின்னா நீங்கள் வெறும் அந்த பழங்களை வந்து சாப்பிடும் பொழுது என்னன்னா அதில் நமக்கு நார்ச்சத்து இருக்கு, ஃபைபர். ஸோ ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லது. ஏன் வந்து அந்த தர்பூசணி நமக்கு குளிர்ச்சி அப்படின்னு நான் நம்ம முன்னாடி சொல்லிட்டாங்க, அதை நம்ம பகுத்தாய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர். ஸோ நம்ம கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கட் பாக்டீரியா நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ஸோ அதனால நம்ம உடம்பு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடாகாது. இது ஓகே. இப்போ பழங்கள், இப்போ நான் அதே மாதிரி ஒரு தர்பூசணி ஜூஸை பழத்தை போட்டு நான் அரைச்சி குடிக்கிறேன் அப்படின்னு. ஸோ பற்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படி அது யூஸ் பண்ணிக்கலாம். பற்களே இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஜூஸை ப்ரிஃபர் பண்ணோம். என்னதான் இருப்பினும் நீங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்றப்பையும் ஜூஸை சாப்பிட்றப்பையும் ஃபைபரோட அந்த கான்சன்ட் லெவல் வந்து வெகுவாக வந்து குறைஞ்சு போயிடும். ஓகே. ஸோ அப்போ என்னன்னா நமக்கு அந்த பழம் ஜூஸ் எடுக்கும் பொழுது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஃபைபர் அது குளிர்ச்சியை பண்ணக்கூடியதாக இருந்தாலும் அது குளிர்ச்சியே உண்டு பண்ணாது. ஏன்னா அதில் போதுமான அளவு சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து கிடையாது. ஸோ அந்த தவறுகள் வந்து நடக்குது. அடுத்தது இதில் சர்க்கரை சீனி அந்த மாதிரிலாம் போடுறோம் ஒரு டேஸ்ட்னா பழங்களில் ஏற்கனவே இனிப்பு இருக்குது. இதில் நீங்கள் சீனி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்லா இவ்வளோ ஒரு இதுக்கு சும்மா இவ்வளோ ஒரு சிட்டிகை சீனி இல்லை ஒரு 2 சிட்டிகை சீனி இல்லை 1 டீஸ்பூன் ஜீனி போட்டால் அது டேஸ்ட் இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம இமேஜின் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி போடுவோம். நீங்கள் வந்து நம்ம எடுக்கக்கூடிய 1 டீஸ்பூன் சர்க்கரை, அதாவது ஒரு 4 கிராம் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கேலோரிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேலோரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், இன்சுலின் லெவல் ரொம்ப ஸ்பைக்காக ஏறும். ஏன் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது சுகர் பேஷண்ட்டுக்கு சொல்கிறீங்க, இதை தவிர்த்து மற்றவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் கண்டிஷன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலினோட கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அது மாதிரி குழந்தைகளே சீக்கிரமாக டயபெட்டிஸ் ஆகிறது ஒரு விஷயம். அடுத்து அகைன் இந்த மாதிரி சீனி சேர்த்தது இனிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கட் பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கிரேவிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நார்மலாகவே நம்ம இனிப்பு ஜாஸ்தியாக எடுப்போம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் அது பெருசாக பிரயோஜனம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா நிறைய சிரப்ஸ் வந்து இது பண்ணாங்க, அதாவது நிறைய பாட்டில்களில் அடைச்சி வச்சக்கூடிய ஜூஸஸ் இருக்குது, பல ஜூஸஸ்னே சொல்கிறாங்க. எதுவானாலும் இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய நன்னாரி சர்பத்தே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நன்னாரி சர்பத் அப்படின்னா அந்த வேரெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இது பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு சிரப் கான்சன்ட்ரேஷன் வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு சர்க்கரை கலக்கிறாங்க. ஒரு 10 ml சிரப் நம்ம தயாரிக்கணும். அது எதுவானாலும் இப்போ எங்குதுலேயே வந்து ஆடாதோடை மணப்பாகு இந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லை நன்னாரி மணப்பாகனே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ml நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஒரு 15 கிராம் ஜீனி சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று சேர்க்குறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் லெவல் தான் இருக்கும்.
நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கடைகளில் ஊற்றக்கூடிய அந்த சிரப், ஃப்ரூட் சிரப்னு அவங்க ஊற்றக்கூடியதோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொஜிட்டோ அதுக்குரியது எல்லா சிரப் பேஸ் யூத் பார்த்தீங்கன்னா 5 ml 10 ml ஊற்ற மாட்டாங்க, 30 ml வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ ஓவராக வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரத்தத்திலும் சர்க்கரை அளவு இருக்கும். அப்போ கிட்னி அதை வெளித்தள்ள பார்க்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது, யூரின் எரிச்சலாக போகிறது போன்ற விஷயங்கள் இருக்கும். ஏன்னா சில பேர் பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, டாக்டர் நான் நன்னாரி சர்பத் குடித்தேன், எனக்கு வந்து யூரின் வந்து நன்னாரி சர்பத் குடித்தாலே எனக்கு உடம்பு வந்து சூடாயிருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து நன்னாரி சர்பத்தால் வந்து உடம்பு அதாவது நன்னாரியால் உடம்பு சூடாகிறதுல அது ரொம்ப நம்ம ஜாஸ்தியாக குடிச்சு அதில் இன்னும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் போடும் பொழுது அந்த சர்பத்தை நம்ம குடிக்கும் பொழுது பாடி ஹீட் ஆகும், என்னதான் நீங்கள் எல்லாமே எடுத்தாலும். ஆனால் அதே இந்த நன்னாரிக்கு இந்த கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய நபர்கள் யூஸ்வலாக நன்னாரி வேற இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சிருந்து அந்த தண்ணீரை பருகி பார்த்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா முடிஞ்சளவு பழங்கள் போங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கூழ்கள், யூஸ்வலாக வந்து இந்த கேழ்வரகு, கம்பு, அந்த கூழ்களை நம்ம எடுக்கணும். சிறுதானியங்களில் இந்த கூழ்களை எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலம் தான். அதில் முக்கியம் ஃபர்மெண்டேஷன் பண்ணும். ஸோ திருப்பி அதே தான், ஃபர்மெண்டேஷன் பண்ணால் அதில் நல்ல பாக்டீரியா இருக்கும். ஸோ அது நமக்கு நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக்காக இருக்கும். அது இல்லாமல் என்ன பண்ணுறது, சொல்லுவாங்க கம்பு குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை குடிச்சா எனக்கு வந்து மலச்சிக்கல் வருது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம மைண்டில் இருக்குன்னா மலச்சிக்கல் வருதுன்னா உடம்பு சூடாயிருச்சு அப்படின்னா. அங்கேயும் நடக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு பவுடர் அப்படியே தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு கஞ்சியாக குடிக்கிறது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபைட்டிக் அமிலம் வந்து இருக்குது. அந்த ஃபைட்டிக் அமிலம் இருக்கக்கூடியதை நம்ம அந்த இது எடுக்கும்பொழுது நம்மளது டைஜஷன் ஆகாது. ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் கெடுத்துரும், அப்சார்ப் பண்ண விடாது. இந்த கம்பில் இருக்கிறதும் நமக்கு கிடைக்காது, சத்துக்கள் வந்து கிடைக்காது. அடுத்து இதில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கீழே மலக்குடல் சிறுகுடல் போகும் பொழுது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நீர்த்துவத்தை வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ட்ரையான ஒரு மலத்தை வந்து வெளியே தள்ள பார்க்கும், அது நமக்கு மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும். ஆனால் அதே இது நம்ம புளிக்க வைத்து முதல் நாள் இது பண்ணி புளிக்க வச்சு அதில் சின்ன வெங்காயமோ மோரோ அப்படி இல்லைன்னா கூட வந்து நீங்கள் வெறும் வடிச்ச கஞ்சியை கூட கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயன் தரும். ஸோ அந்த மாதிரி கேழ்வரகு, கம்பங்குள்ள ரொம்ப முக்கியமாக இருக்கணும். மோர் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், மோர். அதே மாதிரி ஜூசஸ்ன்னு எனக்கு ரொம்ப வேணும், கொஞ்சம் நீர்த்துவமாக குடிக்கணும் அப்படின்னா இளநீர். மதியத்துக்கும் மாலைக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து குடிக்கலாம். இளநீரில் வந்து என்னென்னா இந்த நேரத்தில் நமக்கு வியர்வை இதனாலும் நம்ம உடம்புல இருக்க உப்புக்கள் நல்ல எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீர்நிலை இல்லாமல் போகும். அதை நம்ம நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இளநீர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அதிகாலையில் வந்து இளநீரை வந்து வெறும் வயிற்றில் குடிப்பாங்க. இளநீரை வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேஸ்ட்ரிக் அல்சரை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால் மதிய உணவுக்கு மேலே இல்லை ஈவினிங்குள்ளே அந்த மாதிரி இளநீர், கேழ்வரகு, கம்பங்கூழ் குடிக்கிறது. நான் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இனிப்பு அதிகம் இல்லாமல், காரம் அதிகம் இல்லாமல், புளிப்பு இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. புளிப்பு எனக்கு கொஞ்சம் தேவை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னா எலுமிச்சை. ஸோ எலுமிச்சையிலேருந்து எடுக்கக்கூடிய பானகம் அப்படிங்கிறது நிறைய யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு கோக் மாதிரி ஏதோ ஒரு வந்து நம்ம வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க் மாதிரி குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பானகம் போன்றவை செஞ்சு குடிக்கலாம். ஸோ பானகத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், எலுமிச்சை இந்த இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கும் பொழுது அது இதாக இருக்கும். அதை வேணுமாதிரி நம்ம குடிச்சுக்கலாம். அதை நம்ம மண்பானையில் வச்சிருந்து குடிக்கணும். அடுத்த விஷயம், மண்பானை அப்படிங்கிறது நல்லது தான், ஆனால் அதை கழுவாமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனாலையும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி வரும். ஸோ அப்படி இருக்கிறத ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். அதை வந்து அதையும் நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணி சுத்தமாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வெயில் காலத்தில் கோடை கால நோய்கள் வராது, அம்மை நோய்கள் வராது, சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த வியர்க்கூறு போன்றவை வராது. அடுத்து கோடை காலத்தில் சளி பிடிக்கும் சில பேருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறது, மண்பானையை சரியாக வந்து பராமரிக்காதது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. ஓகே, ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மீஞ்சூர்ல இருந்து அழைக்கிறோம் மேம். ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேளுங்க உங்க கேள்வியை.
ஏஜ் வந்து 42 மேம். ம். வணக்கம் மேம். என் கால் ரைட் சைடு கால்ல வந்து நம்ம கொலுசு போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிற எலும்பு மட்டும் டெய்லி தூங்கி எழுந்த உடனே என்னால கால் கீழே வச்சு நடக்க முடியலைங்க மேம். அந்த இடத்துல மட்டும் எனக்கு வலி இருக்கு. நடக்க 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 அந்த வலி கம்மி ஆகுது. ஆனா திடீர்னு காலையில எழுந்துக்கும் போது வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க மேம். வலி மட்டும்தான் இருக்கு, வீக்கம்லாம் ஒண்ணும் இல்ல? வீக்கெல்லாம் இல்லைங்க மேம். என்னைக்காவது ட்ரெயின்லயோ ஏதோ டிராவல் பண்ணும்போது கால் தொங்க விட்டா லைட்டா வீக்கம் வருது, ரொம்பலாம் இல்லைங்க மேம். சரி, வலி இருக்குங்கிறீங்களா? ஆனா அந்த இடத்துல தொடு வலி இருக்கா? தொட்டு பார்த்தா உங்களுக்கு வலி இருக்கா? இல்லைங்க மேம், தொட்டாலாம் வலி எதுவுமே இல்லைங்க மேம். காலைல தூங்கி எழுந்தோடனே கால் வந்து கீழே வைக்க முடியல என்னால, அப்படி ஒரு வலி இருக்கு. 2 ஸ்டெப் போன பிறகு அந்த நார்மலா அந்த வலி வந்து கம்மி ஆயிடுச்சு. அதாவது நீங்க சொல்றது அந்த வலது பாதத்துல குதிகால்ல கிடையாது, கொலுசு போடுற இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் லேட்டரலா வெளிப்புறமா இருக்கும்ல, அந்த முட்டி எலும்புன்னு சொல்லுவாங்கல்ல, முழி எலும்புன்னு, அந்த இடத்துல இருக்கு. ஆமாங்க மேம். ஓகே. எப்பயாவது கீழே விழுந்திருக்கீங்களா? வலிக்கு விட்டு விழுந்திருக்கீங்களா? ஸ்லிப் ஆயிருக்கீங்களா? எப்பயாவது எனக்கு நடக்கும்போது கால் வந்து ஸ்லிப்பர்ல இருந்து இப்படி ஸ்லிப் ஆயிருக்குங்க மேம். எப்ப நடந்திருக்கு? நடக்கும்போது நார்மலா என்னால நடக்கும்போது அடிக்கடி கால் மட்டும் அந்த மாதிரி ஸ்லிப் ஆகும் மேம். கொஞ்சம் லைட்டா ஹீல்ஸ் ஜாஸ்தியா போடுறீங்களா? இல்லைங்க மேம், இல்லைங்க, நார்மல் ஸ்லிப்பர் தான் மேம் நான் போடுறேன். யூசுவலா ஃபிளாட் ஸ்லிப்பர்ல நடக்கும் பொழுது கால் ஸ்லிப் ஆக வாய்ப்பு கிடையாதுமா. ஃபிளாட்டை விட கொஞ்சம் இல்லைங்க மேம். நான் எப்பவுமே நார்மலா நடக்கும் போதே, வீட்லயே நடக்கும் போதே கால் ஸ்லிப் ஆகும் மேம் எனக்கு. உங்க வயது என்ன? 42 மேம். ஓகே. முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா போலியோ அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்டரி இருந்திருக்கா? இல்லை அந்த நேரத்தில் வெறும் காய்ச்சல் மட்டும் ஏதாவது வந்ததா? ஏன்னா 42 வயதுங்கிறப்போ உங்களோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட் நம்ம தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இல்லைங்க மேம், இல்லைங்க மேம். சின்ன வயசுல அம்மா போட்டிருக்கேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே இல்லைங்க மேம். ஓகே. ஆனா நடக்கும் பொழுது கால் ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப்பா அது எப்பயாவது ஒரு டைம் தான், அடிக்கடிலாம் ஆகாது மேம். எப்பயாவது ஒரு டைம் தானா நின்றுட்டே இருந்தா கூட கால் அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கே ஆகுதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது மேம். உடல் பருமன் இருக்கா? இல்லைங்க மேம், நார்மல் வெயிட் தான் மேம். வெயிட் கம்மியா தான் மேம் இருப்பேன். வெயிட் கம்மியாக தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பாக இருந்ததுன்னா எப்பயாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூ, லிகமெண்ட் டேரெல்லாம் வந்திருக்காது, அதெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப அது ஜாஸ்தியாக இருக்கும். சாஃப்ட் டிஷ்யூ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறப்ப சாஃப்ட் டிஷ்யூ வந்து ஸ்வெல்லிங் ஆகும் அந்த எலும்புகளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால என்ன அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்கு அந்த காலை நேரத்தில் வலி வேதனை போன்றவை சில பேருக்கு வந்து வரலாம். ஆனால் அடிக்கடி ஸ்லிப் ஆகுது இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி யாருக்கும் இருக்கும்? குறிப்பாக பாதங்கள்னா சிறு வயதில், அதுவும் இந்த 42, 41, 42, 43, 44 இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலியோமாலிட்டிஸோட அந்த எண்ட் ஸ்டேஜில் வந்து இருக்கிறவங்க. ஸோ அப்போ மைல்டாக வந்திருக்கும், உடனே நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உரிய சிகிச்சை எடுத்திருப்பீங்க, இல்லை மேஜராக வந்து அந்த இது இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கும் பொழுது என்ன அப்படின்னா ஸ்லிப் ஆகும். ஸோ அதுதான் காரணமே தவிர இது வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதா கிடையாது. இல்லை கொஞ்சம் நான் ஹை ஹீல்ஸ்னால் ரொம்ப பெரிய ஹீல்ஸ் சொல்ல, நார்மல் ஸ்லிப்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதே. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக கால்கள் வைக்காமல் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இப்படி லேட்ரலாக இப்படி வச்சிரு, அதாவது வெளிப்புறமாக இப்படி காலை ஊன்ற பழக்கம் வந்து சில பேருக்கு இருக்கும் நடையில். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஸ்லிப்பர் ஒருபோதும் ஆகாது. ஃப்ளாட் ஸ்லிப்பர்னு சொல்கிறது நான் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. குதிகாலில் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருந்ததுன்னா கூட அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நல்லா நம்ம ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இந்த ஷூஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்பொழுதைக்கு சுக்குத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுக்குத்தூளில் கொஞ்சம் முட்டை வெள்ளைக்கரு போட்டு அதை 10 போட்டுட்டு மட்டும் வாங்க. வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீவ் நான் ஏதாவது இருக்குது ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒரு வாரம் போட்டுட்டு இருந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குங்கிறத ரிப்போர்ட் பண்ணுங்கள். டாக்டர், இந்த வாரம் ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதே அல்லாது பிற மாவட்டங்கள்லேயும் ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது, மதுரை, திருச்சி, கோவை போன்ற இடங்கள் இருக்குது. யூஸ்வலாக வந்து அங்கே விசிட் பண்ணுவேன். அந்த வகையில் வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்து கோவையில் வந்து நமது ஹெல்த் சென்டரில் வந்து விசிட் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அருகாமையில் இருக்கவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, லைனில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க?
அம்மா நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சார் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? போன்ல பேசுங்க, டிவி பார்க்காதீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் முகமது ஹுசேன், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேம்மா. சரி சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகம்மா. உங்க வயது என்ன? வயது 76மா. உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க ஐயா. கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எனக்கு வந்துமா இந்த இதுல லெஃப்ட் லெக்ல வந்துமா மேல இடுப்புக்கு பக்கத்துல வலிக்கும், அப்புறம் தொடையில வலிக்கும், முழங்கால்ல வலிக்கும், அதுக்கு கீழே வலிக்கும். நடக்கையில கொஞ்சம் இன்டென்சிவா இருக்கான். நானும் எவ்வளவு மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டுமா. இப்ப வந்து நான் இது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல அவங்க எம்ஆர்ஐல என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க, ஸ்கேன் இண்டிகேட் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் கன்சிஸ்டன்ட் வித் வியர் அண்ட் டியர். இன் ஜெனரல் சர்ஜரி இஸ் நாட் இண்டிகேட்டட் சொல்லி சொன்னார் டாக்டர். ஓகே, வயசு கோளாறுன்னு சொன்னாரு. என்னம்மா பண்றது? ஆமாங்கய்யா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி குழந்தையா இருக்கும் பொழுது எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுமோ, அதுக்கப்புறம் ஏஜ் ஆகும்பொழுது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அது தேயாகும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டுவடத்தோட அந்த எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தேய்மானம் ஏற்பட்டு அதில் வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படும். மூளையிலேருந்து முதுகு தண்டுவடத்துலேருந்து 2 கால்களுக்கும் போகக்கூடிய நரம்புகள் நசுங்கும். இதில் உங்களுக்கு இடது பக்கம் போகக்கூடிய நரம்புகள் அதிகமாக நசுக்கப்படுவதால் இடுப்பு வலி வரலாம். அல்லது அப்படியே பார்த்தீங்கன்னா வலியானது இடுப்பு சைடில் போயிட்டு தொடை பின்னாடி கால்கள் குதிகால் வரைக்கும் போகலாம். யூஸ்வலாக இதில் வந்து என்ன அப்படின்னா சயாட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேராசன நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பாதிக்கப்படும். ஸோ அதுதான் பிரச்சனையே தவிர இதற்கு நீங்கள் வந்து ரொம்ப வலி மாத்திரைகள் அப்பொழுதைக்கு உங்களுக்கு தற்காலிகமாக உங்களுக்கு வந்து நிவாரணம் தருமே தவிர பெருசாக எந்த இதுவும் இருக்காது. அது மாதிரி சரி பண்ணவும் முடியாது. வலி மாத்திரைகள் போடுறனால க்ரானிக்காக வலி மாத்திரைகள் எடுத்தால் கிட்னி வந்து பாதிக்கப்படும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னா, அந்த எலும்புகள் தேய்மானம் ஆனதை திருப்பி இது பண்ண முடியுமானா ஒரு பொழுதும் அது முடியாது. வேணுமாது மைல்டாக நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஏஜ் ரிலேட்டட் உங்கள் கிட்னி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நரம்புகளுக்கு வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். மைல்டாக விட்டமின் B12, மற்ற பெரிய வீரியமான மருந்துகள் வந்து எடுக்க முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டாப்பிக்கெலாம் நீங்கள் ஏதாவது எண்ணெய்கள் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கக்கூடிய எண்ணெய்கள். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட், நம்ம மேனேஜ்மெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர முழுவதுமாக தீர்க்க முடியாது. இப்போ இதே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் பசங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தான் மைல்டாக டேமேஜ் ஆகிருக்குன்னா கொஞ்சம் அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம மெடிசன் எடுக்கலாம். நரம்புகளை முறுக்கேற்றுற மாதிரி பண்ணிவிட்டு வர்ம சிகிச்சை பண்ணலாம். பட் இந்த இனிமேல் வர்ம சிகிச்சை அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஐயா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி வலிக்குதுன்னு ஒரு இடத்துல முடங்கி மற்றும் தயவு செய்து உட்காந்துடாதீங்க. கண்டினியூஸாக ஒரு மைல்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடைப்பயிற்சி கொடுத்து கொண்டே இருங்கள். அதே மாதிரி ரொம்ப வழுக்கும் நிலையில் உள்ள தரைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுல எல்லாம் வந்து நடக்காதீங்க. நடக்கும்போது பார்த்து நடங்க. ஏன்னா வலிக்கு விழுந்துட்டீங்க அப்படின்னா அதோட டேமேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்த்துக்கங்க ஐயா. 76 வயது, கொஞ்சம் மலச்சிக்கலும் இருக்குது. நான் டாய்லெட்டில் நீங்கள் வெஸ்டர்னே ஆனாலும் ரொம்ப நேரமாக வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துருக்குது, இல்லை கொஞ்சம் வந்து கடினத்துவமாக அழுத்தி நீங்கள் மலம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இன்னும் வலிகள் வந்து ஜாஸ்தியாகும். அந்த அடிப்பகுதியும் இந்த மலக்குடலோட எண் பகுதியும் பின்னாடி வந்து இருக்கும் பொழுது அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அசௌகரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால என்ன அப்படின்னா, ஏதாவது மைல்டாக மலமிளக்கி மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக திரிபுலா சூர்ணம் எடுத்து பாருங்கள், அதுவே ஓகேனா நல்லது. உணவில் வந்து பழங்கள், காய்கறி, கீரைகள் போன்றவை எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து எந்த துறையானாலும் மருந்துகள் இந்த 76 வயதில் மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை வந்து நம்ம ஃபுல்லாக சரி பண்ணிடலாம், இல்லை இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாங்கிறதும் முடியாது. ஸோ எண்ணெய்கள் தேய்த்து கொள்ளுங்க. சொன்ன மாதிரி கொஞ்சம் கால்சியம், கொஞ்சம் விட்டமின் B12 மாதிரி அதுக்கு சார்ந்த உணவுகள், சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுங்கய்யா, போதும். நன்றி. நன்றி ஐயா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க பேரு? என் பேர் வந்து திவ்யாங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? என்னுடைய பொண்ணுக்காண்டி கேக்குறேங்க. பொண்ணோட வயது என்னம்மா?
என் பொண்ணோட வயது வந்து 20 வயசு ஆகுதுங்க. சரிம்மா பேசுங்க. பீரியட் வந்து இர்ரெகுலரா இருந்துச்சுங்க. டாக்டர்கிட்ட காட்டினோங்க. காட்டின எல்லாம் ஹார்மோன் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுத்தாச்சுங்க. நார்மல் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பீரியட் வந்து அதுக்கப்புறம் 2-3 மாசம் கரெக்டா வந்துச்சுங்க. ஒரு ப்ராப்ளம் இல்ல. போன மாசம் வந்து 24ஆம் தேதி வந்துச்சுங்க. அதுல இருந்து இப்ப 4ஆம் தேதியில இருந்து டிராப்பா வருது அப்படின்னு சொல்லுதுங்க என்னுடைய பொண்ணு. ஓகே ஓகே. இப்ப உங்க பொண்ணுக்கு 20 வயது ஆகுது. எந்த வயதுல இருந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சு? அதாவது 28-30 நாள்ல வர? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால இருந்து தாங்க அந்த மாதிரி வந்துச்சு. 2 வருடத்துக்கு. ஓகே. படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. ஓகே. அவங்க ஆக்சுவலா +2 முடிச்சதுல இருந்து தான் இந்த பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? ஆமாங்க. +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இருந்துச்சு. 2 வருஷமா இருந்துச்சு. டாக்டர் போயிட்டு இருந்தோம். இப்ப 3 மாசத்துக்கு முன்னால போனதுக்கு அவங்க இது ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எல்லாமே நார்மல்ட்டாங்க. தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே நார்மல்ட்டாங்க. அப்புறம் 2-3 மாசத்துல அவங்க கொடுத்த டேப்லெட் எல்லாம் சாப்பிடறப்ப கரெக்டா இருந்துச்சுங்க. ஸ்கேன்ல நார்மலா இருந்ததா? நல்லா இருந்துச்சுங்க. முந்திக்கு இப்ப உங்க பொண்ணு வெயிட் போட்டிருக்காங்களா இல்ல எப்படி இருக்காங்க? வெயிட்லாம் போடலங்க. அப்படியே தாங்க இருக்கிறா. நான் வெயிட் போடவே இல்லைங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னாமா, இப்ப வந்து ஒரு ஸ்கேன் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ரெசிடியூ, அதாவது பாதிப்பு பட்டு பெருசா நீர்க்கட்டி இருந்ததுனா தான் அதுல வந்து தெரியும். பட் இருப்பினும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெச்சூர்டு ஃபாலிக்கல்ஸ் சுற்றி இருந்தது அப்படின்னாலும் அதுவும் ஒரு பிசிஓஎஸோட தான். ஆக்சுவலாக அதுவும் பிசிஓஎஸ் தான். பீரியட்ஸ் ரெகுலராக வரலை, தள்ளி போகுது, இல்லை ரொம்ப அதிகமாக உதிரப்போக்கு இருக்குது, கழுத்து பகுதிகளில் கருப்பாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் அது இதெல்லாம் என்னென்னா ஹார்மோனோட ஒரு சிண்ட்ரோம் தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தைராய்டு வந்து நார்மலாக இருக்கலாம், இன்னும் தைராய்டு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கலாம். அடுத்து மற்ற ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினேசிங், இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஹார்மோன் என்ன ஒன்று அப்படின்னா, பகுத்தாயும் பொழுது அது கரெக்டான ஒவ்வொரு நாட்களுக்கும் வந்து அது வித்தியாசப்படணும். இந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, யாருக்கு ஒருத்தருக்கு ரெகுலராக சைக்கிள் வருதோ அவங்களுக்கு தான் அந்த வேரியேஷனில் கரெக்டாக இருக்கும். சில ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 256 இருக்கும், ஓகேவா? பட் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்களில் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8, 9, 10 அப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்ததுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 60, 70, 100 அப்படின்னு இருக்கும். நம்மளோட கால்குலேஷன் என்னென்னா 250 வரைக்கும் இருக்கலாம்ல, இப்போ தானே இருக்குன்னா. ஆனால் அது எந்த நாட்களில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுதா, நீங்கள் ஸ்கேன் பார்க்குறீங்களா, கருப்பை அகப்படலம் எவ்வளோ திக்னஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். யூஸ்வலாக ஸ்கேன் எடுக்கிறது பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அப்போ எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கருப்பை அகப்படலமானது வெரி மினிமல் தின்ல இருக்கணும். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm, 3 mm, 4 mmக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த 5ஆவது நாள் 6ஆவது நாள் 8 இருக்குது 9 இருக்குன்னா அது 9 வரைக்கும் இருக்கலாம்ல, 8, 9னா, ஆனால் அந்த டேட்டில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எடுக்கக்கூடிய ஆக்சுவலாக ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. ஸோ ஹார்மோனல் இதில் எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து நீங்கள் ஹார்மோனல் மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த ஹார்மோனை அப்படியே நீங்கள் மாத்திரையாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் வருமே தவிர அது வந்து கரெக்டான ஒரு பீரியட்ஸ் இல்லை. அப்போ அதை நிறுத்தின பிறகு உடம்பு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா அதுக்கு போதுமான ஹார்மோன்ஸ் அந்த அப்படியே கொடுத்ததும் கிடைக்கல, நீங்கள் செக்ரீட் பண்ணவும் இல்லை. அதனால அந்த குறைபாடு ஒரு வேரியேஷன் இருக்கனால தான் இப்படி ஸ்பிட் ஆகி ஸ்பாட்டிங் ஆட்டம் வருதும்மா. முடிஞ்சால் அவங்கள நேரில் அழைச்சிட்டு வந்து காட்டுங்க. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சர்மம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கான தீர்வு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கம்பேர் டு ஜூஸ், நிறைய வந்து கான்சென்ட்ரேட்டடான சிரப்ஸ்லாம் வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்கள், மோர் நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது பல வருஷமாகவே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் திரும்ப ரீகால் பண்ண மாதிரியும் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் நாங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.